ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட அல்டிமேட் எலின் சீரீஸில் பென்னாலே டிஃபீட் பண்ண முடியாத நம்ம அல்டிமேட் ஆகர்காரை ரொம்ப ஈஸியாக டிஃபீட் பண்ண கேரக்டர் தான் நம்ம அல்டிமேட் கெவின். ஸோ இந்த அல்டிமேட் கெவினால் நம்ம மாரல் காமிக்ஸில் இருக்கிற ஹல்கோட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான வேர்ஷன், ஒரு ஈவில் வேர்ஷனான மாஸ்டர் ஹல்கை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அல்டிமேட் கெவின் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ பென்டனோட அல்டிமேட் சீரீஸில் பென் கிட்ட வந்து எக்கச்சக்கமான எலின்ஸ் அன்லாக் ஆகியிருந்தாலும் சில எலின்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய அல்டிமேட் ஆகர்வர்க்கு அகேன்ஸ்டாக பென் யூஸ் பண்ணுவார். ஆனால் அந்த எந்த எலின்ஸ் நினைச்சாலும் ஈஸியாக நம்மளுடைய அல்டிமேட் ஆகர்வரை டிஃபீட் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனுக்குள்ளே போயிட்டு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பென்னோட யங்கர் வெர்ஷனும் சேர்ந்து நம்ம அல்டிமேட் ஆகரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களால கூட இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாத ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டேஞ்சரான ஒரு வில்லனாக பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எலின் சீரீஸில் நம்மளுடைய அல்டிமேட் ஆகர் மாஸ் காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ தான் அல்டிமேட்ரிக்ஸில் இருக்கிற ஏலினெக்ஸ் தவிர மற்ற ஏலின்ஸோட எல்லா பவரையுமே நம்மளுடைய கெவின் வந்து அப்சர்வ் பண்ணார். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கெவின் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பீயிங்காக மாறிட்டார். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய அல்டிமேட் ஆகர்கார்ட்ட இருக்கிற எல்லா ஏலியன்ஸோட பவரையும் நம்மளுடைய கெவின் அப்சர்வ் பண்ணி அவரை ஈஸியாக டிஃபீட் பண்ணார். ஏன்னா நம்ம அல்டிமேட் ஆகர்கார்ட்ட வேற 5 ஏலியன்ஸோட பவர் தான் இருக்கு. ஆனால் நம்மளுடைய கெவின் கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான ஏலியன்ஸோட பவர் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய அல்டிமேட் ஆகர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக மியூட்டேட்டான ஆஸ்மோஷியன். ஆனால் நம்மளுடைய கெவின் அப்படி கிடையாது, அவர் வந்து ஒரு பியூரான ஆஸ்மோஷியன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா கெவின் ரொம்ப ஈஸியாகவே நம்மளுடைய அல்டிமேட் ஆகர்காரை டிஃபீட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேஸ் பிரிசனுக்கு போயிருப்பார், அதுக்கப்புறம் நல்வாய்டுக்குள்ளே போயிருப்பார். இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே வந்து நம்ம கெவினை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணி அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லாருமே சேஸ் பண்ணி அவங்கள போட்டு தள்ளிட்டு இருப்பாரு நம்மளுடைய கெவினை. ஸோ இதை இன்னுமே சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம கெவின் வந்து யாராலையுமே தடுக்க முடியாத ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அதே நேரத்தில் ரொம்பவே மோசமான ஒரு ஈவில் வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சீரீஸில் சுற்றிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்டிமேட் எக்கோ யூஸ் பண்ணி பென் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம கெவினை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் டாமினஸ் லிபிரியம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கெவின் கிட்ட இருக்கிற எல்லா ஏலியன்ஸோட பவரையுமே பிரித்து அவரை நார்மல் ஹியூமனாக மாற்றிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஏலியன்ஸோட பவர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் வந்து கரப்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனாலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் மோசமாக நடந்துப்பாரு. ஆனால் அந்த பவர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கெவின் பார்த்தீங்கன்னா நார்மலாக மாறிட்டாரு அப்படின்னு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெவினை கண்ட்ரோல் பண்ணுற பவருங்கிறது நம்ம அல்டிமேட் எக்கோ கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுடைய அல்டிமேட் கெவின் மட்டும்தான் அல்டிமேட் ஆகர்காரை இது வரைக்கும் ஆன் ஸ்க்ரீனில் டிஃபீட் பண்ணார். ஸோ இந்த ஒரு ஃபீட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாஸ்டர் ஹல்க் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ மாஸ்டர் ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா மாரல் காமிக்ஸோட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹல்கோட ஈவில் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு 2 விதமான ஆர்ஜின் பவர்ஸை பார்த்துட்டிங்கன்னா மாரல் காமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த கேரக்டரை வந்து காமிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹல்கோட ஒரு ஆல்டர்னேட் ஃபியூச்சர் வெர்ஷன் தான் வந்து இந்த மாஸ்டர் ஹல்க்னு சொன்னாங்க. அதாவது ஒரு புது ரியாலிட்டியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹல்க் வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்து எல்லா சூப்பர் ஹீரோஸுமே டிஃபீட் பண்ணி சூப்பர் ஹீரோஸ் யாருமே இல்லாத ஒரு மோசமான ஒரு உலகத்தை வந்து உருவாக்குறாரு. ஸோ அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாஸ்டர் ஹல்க் தான் கிங்காக இருப்பார். எல்லாருமே நம்ம மாஸ்டர் ஹல்க்கு அடிமையாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்துட்டிங்கன்னா மாரல் காமிக்ஸில் இருக்கிற அவெஞ்சர்ஸ், ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஹீரோஸ், ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய எக்ஸ்மென் டீமு, ஃபென்டாஸ்டிக் ஃபோர், இன்ஹியூமன்ஸ்னு சொல்லிட்டு யாருமே நெருங்க முடியாத, யாராலையுமே அழிக்க முடியாத ஒரு டேஞ்சரான பீயிங்காக மாறி இருப்பார். ஸோ போனால் நம்ம மாஸ்டர் ஹல்க்கு கிட்ட எல்லா சூப்பர் ஹீரோஸுமே தோற்று போயிட்டாங்க. நம்ம தோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே மாஸ்டர் ஹல்கால கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா, அயன்மேனு, உல்வரின், அப்புறம் வந்து நம்மளுடைய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக சொல்லப்படுற கேலக்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஃபீட் பண்ணாரு நம்ம மாஸ்டர் ஹல்க்கு. ஸோ இவங்க எல்லாருமே கொண்டு இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸை வந்து ஒரு ட்ராஃபி மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்ராஃபி ரூமில் இந்த மாஸ்டர் ஹல்க்கு அடுக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜினில் காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் ஹல்க் வந்து இவர் கூட சண்டை போடுவார், இவரை தோக்கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து வேற ஒரு காமா பாம் வெடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டெலிபோர்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் ஹல்க் வந்து அந்த காமா பாம் வெடிச்ச
பிடிச்ச பவர்லேயே செத்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கில் ஒரு கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மாஸ்டர் ஹல்கை வந்து மாரல் காமிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம பழைய மாஸ்டர் ஹல்கை விட இவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிட்டிஸ் கூடயே சண்டை போடுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கிடைச்சிருக்கும். அதாவது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஹல்கை விட இவர் வந்து 50 மடங்கு ஸ்ட்ராங்கராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். இவரால் ஒரே ஜம்பில் 3க்கே தவி போக முடியும்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த நம்மளுடைய ஹல்க் மாரல் காமிக்ஸில் எங்கேயுமே பண்ணதில்லை. ஆனால் இந்த மாஸ்டர் ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஜம்பில் 3க்கு போயிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தன்னுடைய ஃபுல் எனர்ஜி அந்த காமா எனர்ஜியை வந்து அன்லீஷ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஃபார்மையும் ரீச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாஸ்டர்களுக்கு மாரல் காமிக்ஸில் பயங்கர மாஸ் காமிச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். சொல்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மாஸ்டர் ஹல்கை கண்டிப்பாக வந்து மாரல் காமிக்ஸில் இருக்கிற எந்த ஒரு சூப்பர் ஹீரோஸுமே ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாஸ்டர் ஹல்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். மாஸ்டர் ஹல்க்கு ஸ்ட்ரென்த்துங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது, பவர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது காமா பாமாவில் ஒரே ஒரு தடவை இந்த மாஸ்டர் ஹல்க்கு கொண்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு வீக்னஸும் இந்த மாஸ்டர் ஹல்க்கு கிட்ட கிடையாது. ஸோ இப்போதைக்கு இந்த 2 கேரக்டர் பற்றியும் ஓரளவுக்கு டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். அதனால் இவங்களுக்குலாம் சண்டை வந்தால் யார் வின் பண்ணாங்க, யாருக்கு பவர் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய ஹல்க் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த்தை நம்ம அல்டிமேட் கெவினால் மேட்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்ஷன்லேயும் சரி, 2வது வந்த வெர்ஷன்லேயும் சரி ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. கேரக்டர்ஸ் மாதிரியான பீயிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக டிஃபீட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு ஸ்ட்ரென்த்துங்கிறது கண்டிப்பாக ஒரு பிளானட்டரி லெவலில் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் நம்ம அல்டிமேட் கெவினுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த்ன்றது நம்மளுடைய கெவின் கிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் இவர் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பண்ணல, பவர்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் எனிமீஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா பேபிக்கு, ஃபோராம்ஸு, ஹியூமகாசார் மாதிரியான ஸ்ட்ராங்கான எலிமெண்ட்ஸோட பவர் வந்து நம்மளுடைய கெவின் கிட்ட கிடைச்சிருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம மாஸ்டர் ஹல்கால் அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கெவினோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹல்க் வந்து ரொம்ப ஈஸியாகவே மேட்ச் பண்ணி அவரை தோக்கடிச்சிருவாரு. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம மாஸ்டர் ஹல்க் தான் ரொம்ப பெஸ்ட்டான கேரக்டர். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பவர் லெவல். ஸோ பவர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம மாஸ்டர் ஹல்க்கு எந்த விதமான ஸ்பெஷல் பவர்ஸுமே கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேசிக் ஃபார்மில் கூடிய ஹல்கை விட பல மடங்கு பவர்ஃபுல் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு பவர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பவர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மாஸ்டர் ஹல்கை விட அல்டிமேட் கெவினுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம கெவின் பார்த்துட்டிங்கன்னா பென் கிட்ட இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோட பவருமே எடுத்துக்கிட்டாரு. ஆம்ஃபிபியனாக இருக்கட்டும், என்ஆர்ஜியாக இருக்கட்டும், வேபிக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து வாட்டர் கசாரில் ஆரம்பித்து நம்ம ஜெட்டுன்னு சொல்லிட்டு எல்லா எலிமெண்ட்ஸோட பவரையும் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்படி அப்சர்வ் பண்ண காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இவருக்குள்ளே எக்கச்சக்கமான பவர் இருக்குது. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மாஸ்டர் ஹல்க்கு நம்ம அல்டிமேட் கெவினால் டஃப் கொடுக்க முடியும். சொல்ல பார்த்தீங்கன்னா பவர் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அல்டிமேட் கெவின் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இப்போ வந்து இந்த 2 கேரக்டர் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது அப்படின்னா ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீடு, டியூரபிலிட்டி, பேட்டில் ஐக்யூ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய அல்டிமேட் கெவினை விட நம்மளுடைய மாஸ்டர் ஹல்க்கு அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம மாஸ்டர் ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு கேரக்டர். ஆனால் நம்ம கெவினும் சாதாரண ஒரு கேரக்டர் கிடையாது. ஏன்னா எக்ஸலரேட்டு, ஜெட்டரோட ஸ்பீடு, அப்புறம் பிக்சரோட பறக்கிற பவர், அதே நேரத்தில் ஃப்ரீஸ் பண்ணுற பவர், இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பவர் நம்மளுடைய அல்டிமேட் கெவின் கிட்ட இருக்குது. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹல்க்குக்கு அதிகமான அட்வான்டேஜ் கிடைச்சாலுமே பவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கெவின் வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மேக் பண்ணி வந்து நம்ம அல்டிமேட் கெவின் யூஸ் பண்ணாருன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம மாஸ்டர் ஹல்கை நம்ம அல்டிமேட் கெவினால் டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸோட பவர் கெவின்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதனால் இந்த வீடியோ வின்னர் அப்படிங்கிறது பவர்ஸ் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பார்க்கும்போது நம்மளுடைய கெவினுக்கு வந்து அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும். ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம மாஸ்டர் ஹல்க்கு அதிகமான அட்வான்டேஜ் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் அண்ட் மாரல் டிசி பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.